திருத்தணியில் ஆந்திர மாநில அமைச்சர் நடிகை ரோஜாவின் உதவியாளரை 3 மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி செல்போனை பிடுங்கிச் சென்ற சம்பவம். போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காமராஜர் நகர் பகுதியில் வசிப்பவர் கண்ணையன் மகன் பிரதீஷ், வயது 38. இவர் ஆந்திர மாநிலம் நகரி தொகுதி எம்எல்ஏ, ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர், பிரபல திரைப்பட நடிகை ரோஜா அவரது முக்கிய குடும்ப உறுப்பினர் உதவியாளர் இந்த பிரதீஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரதீஷ் இன்று காலை திருத்தணியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து எதிர்புறத்தில் உள்ள PMS நகர் நடைபயிற்சிக்கு சென்றுள்ளார். அப்போது அருகில் இருந்த ரயில்வே தண்டவாள இருப்பு பாதையில் இருந்து 3 மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு கையில் இரும்பு லாட் கம்பிகளை மற்றும் பீர் பாட்டில் உடைத்து பிரதீஷ் குத்தி தாக்குவதற்காக ஓடி வந்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து அவர் ஓடுவதற்குள் பொதுமக்கள் அந்த பகுதியிலிருந்து கூச்சலிட்டுள்ளனர். உடனடியாக வாலிபர் பிரதீஷ் கையில் இருந்த செல்போனை புடுங்கிக் கொண்டு அவரது கால்களை உடைத்து படுகாயம் ஏற்படுத்திவிட்டு கொலைவெறி தாக்குதல் செய்துவிட்டு அந்த பகுதியிலிருந்து 3 மர்ம நபர்கள் ரயில்வே தண்டவாளம் பகுதி வழியாக தப்பிச் சென்றுள்ளனர். படுகாயமடைந்த வாலிபர் பிரதீஷ் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைத்தனர். திருத்தணி அரசு மருத்துவமனையில் அவரை பரிசோதனை மேற்கொண்டு விட்டு மருத்துவர்கள் அவருக்கு கால்கள் உடைந்துள்ளது, பலமான காயம் அடைந்துள்ளது என்று கூறியுள்ளனர். உடனடியாக அவரது உறவினர்கள் சென்னையில் ராமாபுரத்தில் உள்ள மிக பிரபலமான தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் உதவியுடன் அழைத்துச் சென்றனர். ஆந்திர மாநிலத்தில் தற்போது சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அமைச்சர் ரோஜாவின் முக்கிய குடும்ப நண்பர் உதவியாளர் என்று இருக்கும் இவரது செல்போனை பிடுங்கிக் கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரசியல் காரணங்களுக்காகவா அல்லது கஞ்சா போதை வாலிபவர்கள் மேற்கொண்ட சம்பவங்களா என்று பல்வேறு கோணங்களில் திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் நகரியில் இருந்தும் போலீசார் தற்போது விரைந்து வந்து இந்த பகுதியில் காக்கி சட்டை அணியாமல் விசாரணை அந்த பகுதியில் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று அதிகாலை இந்த சம்பவத்தால் திருத்தணி பைபாஸ் மற்றும் திருத்தணியில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.